ஹாய் ஹலோ வெல்கம் டு டிகோட் ஆர்எக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிரேஸ் அனாட்டமி சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இவங்க தான் நம்ம சீரீஸோட ப்ரோட்டோகனிஸ்ட் மெரிடித் கிரே. அவங்க அவசர அவசரமாக எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிறவனையும் எழுப்பி விட்டுட்டு நீங்கள் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளில போகிறீங்களா, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சரி ஓகே நான் இப்போ போகிறேன், நைட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மெரிடித் இல்லை வேணாம், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நம்ம ரெண்டு பேருக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த ஆள் டிசப்பாயிண்ட் ஆகி அந்த வீட்டை விட்டு வெளில போயிடுறாரு. அதுக்கப்புறம் மெரிடித் அவசர அவசரமாக கிளம்பி சியாட்டில் கிரேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே சீஃப் வெபர் எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காரு. அப்போது இத்தனை நாளாக நீங்கள் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்களே ஒரு டாக்டர் அப்படிங்கிறாங்க. இந்த 7 வருஷம் சர்ஜிக்கல் ரெசிடென்சியில் வெறும் 5 பேர் தான் சர்ஜராக ஆவீங்க, மீதி 8 பேர் ஈஸியாக ஸ்பெஷாலிட்டி போயிடுவீங்க, மீதி 2 பேர் ஒரு இடையே வெளில போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெரிடித்தோடு சேர்ந்த ஒரு 4 பேரை பெய்லிங்கிற ரெசிடெண்ட்டுக்கு அலாட் பண்ணுறாங்க. அதில் ஜார்ஜ் எல்லாரும் பெய்லியை நாஜின்னு கூப்பிட்றாங்களே அது ஏன் தெரியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு கிறிஸ்டினா அதை நீயே தெரிஞ்சுக்குவேன் நக்கலாக சொல்கிறாங்க. அந்த 4 பேரும் பெய்லிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அதுக்கு பெய்லி 5 ரூல்ஸ் சொல்கிறாங்க. நம்பர் 1, என்கிட்ட ஐஸ் வைக்கலான்னு பார்க்காதீங்க, ஏன்னா அது நடக்காது. நம்பர் 2, நீங்கள் இன்டர்ன்ஸ் எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும், லேப்ஸ் போகிறது, பேஷண்ட்ஸ் பார்த்துக்கிறது எல்லாமே நீங்கள் தான். நம்பர் 3, நான் தூங்கும் போது என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்பர் 4, எந்த பேஷண்ட்டையும் சாக விடாமல் பார்த்துக்கணும். நம்பர் 5, நான் எங்கெல்லாம் போகிறனோ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெய்லி மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அங்கே கேட்டி பிரீஸ்ன்னு 15 வயசு பொண்ணு கிராண்ட் மால் சீசரோடு வராங்க. ஆனால் என்ன மெடிக்கேஷன் கொடுத்தாலும் சீசர் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. ஸோ பெய்லி பேஷண்ட்டை அட்மிட் பண்ணிவிட்டு இன்டர்ன்ஸ் ஐவி ஸ்டார்ட் பண்ணி 10 மில்லிகிராம் டயாசிபின் கொடுக்க சொல்கிறாங்க. அங்கே வந்து டாக்டர் பர்க் பேஷண்ட்டோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி எடுக்க சொல்கிறாரு. ஸோ பெய்லி எல்லா இன்டர்ன்ஸுக்கும் ஒவ்வொரு வேலையை அலாட்கேட் பண்ணுறாங்க. கிறிஸ்டினாவை கெம் 7 சிபிசி டாக் ஸ்க்ரீன் எடுக்க சொல்கிறாங்க. மெரிடிட்டை சிடி ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க. ஜார்ஜை ஒர்க்கப்ஸ் பார்த்துக்க சொல்கிறாங்க. அப்போ ஸ்டீவன்ஸ் எனக்கு எந்த வேலையும் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட பேஷண்ட் எல்லாத்துக்கும் டிஜிட்டல் ரெக்டால் எக்ஸாமினேஷன் பண்ணுன்னு சொல்லி பெய்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் இன்னொரு பேஷண்ட்டு செக்அப் பண்ண வராரு. அவர் கார்டியாக் பைபாஸ் சர்ஜரிக்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா இன்டர்ன்ஸும் தன் வேலையை செம்மையாக சொதப்புறாங்க. எல்லோரும் 7 மணி நேரம் கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டு செம்ம தேட லஞ்ச் சாப்பிட வரும்போது கிறிஸ்டினா எல்லிஸ் கிரே தான் மெரிடிட்டோடைய அம்மான்னு சொன்னதுக்கு எல்லாரும் முகத்துலையும் சரியான ஷாக். அதுக்கு ஜார்ஜ் ஏன் எல்லோரும் ஷாக் ஆகிறீங்க, எல்லிஸ் கிரேனா யார், அவங்கன்னா பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு எல்லாரும் எல்லிஸ் கிரேவை பற்றி கூட தெரியாதா, அவங்க யார் தெரியுமா, அவங்க இது வரைக்கும் 2 ஹார்ப்பர் ஏவரி அவார்டு வாங்கியிருக்காங்க, இந்த கிரேஸ் மெத்தட்னு புது சர்ஜிக்கல் மெத்தடை கண்டுபிடிச்சதே அவங்க தான், அவங்கள பற்றி கூட தெரில, நீலாம் எப்படி தான் சர்ஜன் ஆனியோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலாய்க்கிறாங்க. அதுக்குள்ளே மெரிடிட் வந்ததுனால எல்லாரும் பேச்சை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் பர்க் வந்து இங்கே ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, எந்த ஒரு இன்டர்ன் இன்னைக்கு டே ஃபுல்லாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த ஒரு இன்டர்ன் மைனர் சோலோ சர்ஜரி பர்ஃபார்ம் பண்ணலாம், அது வேறு யாரும் இல்லை ஜார்ஜ் தான் செலக்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. எல்லாரும் சரியான கடுப்பில் ஜார்ஜை பார்க்குறாங்க. ஆனால் ஜார்ஜ் என்னது நானா அப்படின்னு அவரே ஷாக்காக பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கேட்டி பிரைஸோட பேரண்ட்ஸ் மெரிடிட் கிட்ட நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு எதுக்குமே ஆன்சர் தெரியாமல் மெரிடிட் அந்த பேரண்ட் முடிச்சுட்டு நான் போய் என் சீஃப் டாக்டர் கூட்டு வரேன்ட்டு போகிறாங்க. மெரிடிட் வந்து டாக்டர் பெய்லி கிட்ட கேட்டி பிரைஸோட பேரண்ட்ஸ் அவங்களுடைய டாக்டரை மீட் பண்ணுன்னு சொன்னதுக்கு இனிமேல் டாக்டர் பர்க் அவங்களுடைய டாக்டர் கிடையாது, இனிமேல் ஷெப்பர்டு தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா காலை மெரிடிட் துரத்தி விட்ட அதே ஆள் தான் இங்கே டாக்டர் ஷெப்பர்ட். இதை பார்த்து ஷாக் ஆகி மெரிடிட் அங்கேயும் போக பார்க்குறாங்க. ஆனால் டாக்டர் ஷெப்பர்ட் அவங்கள பிடிச்சி நீ என்ன இங்கே படுற அப்படின்னு கேட்டதுக்கு மெரிடிட் நான் தான் உங்கள் புது இன்டர்ன், நீங்கள் என்னோட அட்டெண்டிங், நேற்று நடந்ததெல்லாம் மறந்துடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் ஷெப்பர்ட் சரி ஓகே நேற்று நடந்ததெல்லாம் நான் மறந்துடுறேன், ஆனால் என் கூட இன்னோடேட் வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மெரிடிட் இல்லை டாக்டர் நீங்கள் என்னோட டீச்சர், நான் உங்களோட இன்டர்ன், இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஓவரில் ஜார்ஜ் அப்பெண்டெக்டமி பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓப்பன், ஐடென்டிஃபை, லைக் இட், ரிமூவ், இரிகேட், க்ளோஸ் அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. மேலேருந்து எல்லா இன்டர்ன்ஸும் ஜார்ஜ் கண்டிப்பாக சொதப்பிக்குவான், 10 ரூபா பெட்டு 20 ரூபா பிரெட்டுன்னு எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் பர்க் ஓஆர்க்குள்ளே வராரு, ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாரு. ஜார்ஜும் ஸ்கேப்பிள் வாங்கி ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. மேலேருந்து எல்லாரும் சேர் பண்ணுறாங்க. ஜார்ஜும் சர்ஜரி நல்லாவே பண்ணுறாரு, அப்பெண்டிக்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டாரு. ஆனால் சீக்கிரத்தை ஹோல்ட் பண்ண சூச்சர் டைட்டாக பிடிச்சதுனால ரிப் ஆகி பிளட் ஸ்டூலும் அப்டாமினல் கேவிட்டி தான் ஃபில் ஆகுது. அதனால பிபி டக்குன்னு ட்ராப் ஆகுது. அதை பார்த்து டாக்டர் பர்க் நர்ஸ் கிட்ட ஜார்ஜ் கையில் கிளாம்பை கொடுக்க சொல்கிறாங்க. ஜார்ஜ் படப்படாமல் சீக்கிரத்தை ஹோல்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜார்ஜ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஃப்ரோஸாகி நிற்கிறாரு. டாக்டர் பர்க் திருப்பி சொல்கிறாரு. ஆனால் ஜார்ஜ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஃப்ரோஸாகி தான் நிற்கிறாரு. இதை பார்த்த நர்ஸ் டாக்டர் பிபி ரொம்ப ட்ராப் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே போனால் ரிஸ்க்குன்னு சொல்ல டாக்டர் பர்க் ஜார்ஜை தள்ளி விட்டுட்டு தானே அந்த சர்ஜரி பண்ணுறாரு. இதை பார்த்து மேலே இருக்கிற இன்டர்ன்ஸ்லாம் ஜார்ஜை பார்த்து 007 கலாய்க்கிறாங்க. 007னா லைசன்ஸ் கில்னு அர்த்தம்.
அதுக்கப்புறம் எல்லா இன்டர்ன்ஸும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. திடீர்னு மெரிடிட்டோட பேஜ் இருக்கு. 911 எமர்ஜென்சி அலர்ட் வருது. இதை பார்த்துட்டு மெரிடிட் அலறி அடிச்சுட்டு கேடி பிரைஸ் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பேஷண்ட் ரொம்ப ஜாலியாக எனக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லை, அதனால தான் உங்களுக்கு நான் பேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கடுப்பான மெரிடிட் அங்கேன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா இன்டர்ன்ஸும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு நர்ஸ் கிட்ட இன்டர்ன் கேரவ் பெட் 4Bயில் இருக்கிற பேஷனுக்கு நிமோனியா இருக்குது, ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நர்ஸ் எனக்கு என்னமோ அது நிமோனியா மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல, நான் தான் டாக்டர் நீங்கள் இல்லை, சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு. இதை கேட்ட மெரிடிட் எனக்கு என்னமோ இது நிமோனியா மாதிரி தெரியல, அவங்களுக்கு பல்மனரி எம்புலிசம் இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நானும் உங்கள்கிட்ட கேட்கல, அது ஏன் பேஷண்ட் அவங்களும் திட்டிட்டு போயிடுறாரு. அப்போ மெரிடிட்டுக்கு கேட்டுக்கிட்டேன்னு மறுபடியும் 911 மெசேஜ் வருது. இதை பார்த்து கடுப்பான மெரிடிட் இந்த பொண்ணு என்ன தான் நினச்சிட்டுக்குன்னு தெரியலன்ட்டு அந்த ரூமுக்கு மெதுவாக போகிறாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரியுது கேட்டிக்கு மறுபடியும் கிராண்ட்மா சீசர் வந்துருச்சு. அங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாம் மெடிடேட்டை பார்த்து நாங்கள் டயாசிபாம் கொடுத்துட்டோம், லொராசிபாமும் கொடுத்துட்டோம், ஆனால் எந்த சேஞ்சும் இல்லை, இப்போ என்ன பண்ணுறது டாக்டர்னு கேட்குறாங்க. ஆனால் மெடிடேட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் மெரிடேட் டாக்டர் பெய்லியையும் டாக்டர் ஷெப்பர்டையும் பேஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபீனா பார்பிட்டால் கொடுக்கவும் சொல்கிறாங்க. ஆனால் ஃபீனா பார்பிட்டால் கொடுத்தோம் எந்த சேஞ்சும் இல்லை, சீசர் கண்டினியூட்டாக தான் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹார்ட் ஸ்டாப் ஆகி வென்ட்ரிகுலர் டெக்கிகார்டியாக்கு போயிடுது. அதுக்கப்புறம் மெரிடேட் கிராஷ் கார்டை கொண்டு வந்து கேடி பிரைஸ் ஹார்ட்டை ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி ஷாக் கொடுக்குறாங்க, எந்த யூஸும் இல்லை. அதே மாதிரி 3 வாட்டி ஷாக் கொடுக்குறாங்க, 4வது வாட்டி தான் ஹார்ட் ரிவைவ் ஆகுது. அதுக்கப்புறம் டாக்டர் ஷெப்பர்ட் வந்து என்னாச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு மெரிடேட் இந்த மாதிரி சீசர் வந்துச்சு, அதனால ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் ஷெப்பர்ட் நீ தானே நான் போனால் பார்த்துக்கணும், அதை விட்டு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி திட்டி வெளில அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் பெய்லியும் வந்து ஏன் 911 பேஜ் வந்ததுக்கப்புறமே என்னை நீ கூப்பிடல அப்படின்னு சொல்லி அவங்களும் திட்டி வெளில அனுப்பிச்சிடுறாங்க. இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாத மெரிடேட் ஹாஸ்பிட்டல் வெளில போய் வாமிட்டே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கேட்டியோட பேரண்ட்ஸ் டாக்டர் ஷெப்பர்ட் கிட்ட என் பொண்ணுக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஆனால் டாக்டர் ஷெப்பர்ட் உங்கள் பொண்ணுக்கு இது வரைக்கும் என்ன பிரச்சனைகளை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கேட்டியோட பேரண்ட்ஸ் எனக்கு உண்மையான டாக்டர் யாராருன்னா கூட்டுவாங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லி நல்லா திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் பர்க்கும் ஜார்ஜும் அந்த பைபாஸ் சர்ஜரி பேஷண்ட்டை பார்க்க போகிறாங்க. அந்த பைபாஸ் சர்ஜரி பேஷண்ட்டோட வைஃப் ரொம்ப பயப்படுறாங்க. டாக்டர் பர்க் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் ப்ரொசீஜர் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி அவங்க கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பேஷண்ட்டோட வைஃப் ரொம்ப பயப்படுறதை பார்த்துட்டு ஜார்ஜ் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் உங்கள் ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆகாது, நான் ஓவரில் ஃபுல் டைம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் ஷெப்பர்ட் இருக்கிற எல்லா இன்டர்ன்ஸையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த மீட்டிங்கில் கேடி பிரைஸை பற்றி சொல்லி இந்த பேஷண்ட்டுக்கு இது வரைக்கும் எனக்கு என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் இங்கே இருக்கிற இன்டர்ன் என்ன ப்ராப்ளம் அந்த பொண்ணுக்கு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணுக்கு நடக்கிற சர்ஜரியில் என் கூட ஓவரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய சர்ப்ரைஸை தூக்கி போடுறாரு. அப்போ கிறிஸ்டினா மெரிடிட் கிட்ட வந்து நீ ஆரம்பத்துலேருந்து இந்த கேஸ் இருக்க வா நம்ம 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம், யார் சர்ஜரிக்குள்ளே போகலாங்கிறத நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மெரிடிட் நான் வேணா அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன், ஆனால் சான்ஸ் நீயே எடுத்துக்கோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு கிறிஸ்டினா ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் டைரக்ட் ஷெப்பர்ட் கூட இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த கேஸ் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அனோக்ஸியா இல்லை, குரோனிக் ரீனல் ஃபெயிலியரும் இல்லை, அசிடோசிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. சிடி ஸ்கேன் கிளியராக இருக்கிறதுனால டியூமரும் இல்லை. ஒருவேளை இன்ஃபெக்ஷனாக இருக்குமோன்னு பார்த்தா WBC கவுண்ட் நார்மலாக இருக்குது, ஃபீவரும் இல்லை. ஸோ என்னதான் இருக்கும்னு சொல்லி யோசிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் கிறிஸ்டினா வேறு ஏன் நீயும் ஷெப்பர்ட் ஒன்றா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லி திருவி கேட்க, சரி ஓகே நான் வந்துட்டு சொல்கிறேன், நீ வேறு யார்ட்டையும் சொல்லக்கூடாது, கமெண்ட் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே சத்தியமாக எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டினா சொல்ல, மெரிடேட் நானும் டாக்டர் ஷெப்பர்டும் நேற்று ஒன்றா இருந்தோம்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாங்க. இதை பார்த்து ஒரு செகண்ட் கிறிஸ்டினா ஷாக் ஆகி ஏன் இது ஆனியூரிசமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கிறிஸ்டினா கேட்குறாங்க. சிடியில் எந்த பிளட்டும் இல்லை, ஹெட்டேக்கும் இல்லை, ஸோ ஆனியூரிசமாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மெரிடேட் சொல்லிடுறாங்க. அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது மெரிடேட்டுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ கிறிஸ்டினாவை கூப்பிட்டுட்டு டாக்டர் ஷெப்பர்ட் கிட்ட போகிறாங்க. மெரிடேட்டும் கிறிஸ்டினாவும் டாக்டர் ஷெப்பர்ட் கிட்ட போய் கேடி பிரைஸ் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே விழுந்ததாக சொல்கிறாங்க. டாக்டர் ஷெப்பர்ட் அதனால என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மெரிடேட்டும் கிறிஸ்டினாவும் மேபி கேட்டியோட டைலில் ஒரு ஆனிவர்சம் இருந்திருக்கலாம், அவள் கீழே விழுந்தாலும் அது பர்ஸ்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் ஷெப்பர்ட் அந்த மாதிரி கீழே விழுந்து ஒரு ஆனிவர்சம் பிரேக் ஆகிறதுலாம் 1 in a million சான்ஸ் தான் நடக்கும்னு சொல்லி கிளம்பிடுறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அவரே கன்வின்ஸ் ஆகி வாங்க அந்த 1 in a million சான்ஸ் இதுவான்னு சொல்லி பார்க்கலான்ட்டு கேட்டியை ஒரு ஆஞ்சியோகிராம் எடுக்க கூட்டு போகிறாங்க. அதில் தெளிவாக ஒரு ஆனிவர்சம் பர்ஸ்ட் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ டாக்டர் ஷெப்பர்ட் அது ஒரு சப்ஆர்க்கியோட ஹெமரேஜ்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதுக்கு கிறிஸ்டினா டாக்டர் இன்னைக்கு இதை கண்டுபிடிக்கிறவங்க கூட சர்ஜரியை ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு டாக்டர் ஷெப்பர்ட் ஆமாம் அது மெரிடிட் தான் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. இதை கேட்டு கிறிஸ்டினா சரியான காண்டாகி அங்கேன்னு போயிடுறாங்க. அப்புறம் டாக்டர் பர்க் அந்த வைப்பர் சர்ஜரி ஆரம்பித்து அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஜார்ஜ் உள்ளே போகாமல் வெளியே ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த சர்ஜரியில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகி பேஷண்ட்டை காப்பாற்ற முடியல, பேஷண்ட் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் பர்க் வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி பேஷண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஜார்ஜ் ஆனால் நான் அந்த ஃபேமிலிக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேனே. இதை கேட்டு டாக்டர் பர்க் சரியான காண்டாயிடுறாரு. ப்ராமிஸ் பண்ணையா? டாக்டர்ஸ் என்றைக்குமே ப்ராமிஸ் பண்ணக்கூடாது ஜார்ஜ், ஏன்னா ஓவரில் என்ன வேணால் நடக்கலாம், அது யாருக்குமே தெரியாது. இப்போ நீ தானே ப்ராமிஸ் பண்ண, போய் நீயே சொல்லு அவங்க ஃபேமிலி மெம்பரை நம்மளால் காப்பாற்ற முடியலன்ட்டு.
அதுக்கப்புறம் மெரிடித் கிறிஸ்டினா பார்க்க வராங்க. ஆனா கிறிஸ்டினா கோவத்துல, நான் ஒன்னும் பாஸ் கூட இருந்ததுனாலயோ, இல்ல எனக்கு ஃபேமஸான அம்மா இருக்கிறதுனாலயோ இங்க நான் வரல. இங்க நான் உழைச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. இதை கேட்ட மெரிடித் காண்டாயி அங்கேன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் தயங்கி தயங்கி அந்த ஃபேமிலிட்ட போய், இந்த மாதிரி உன்னோட ஹஸ்பண்ட் எங்களால் காப்பாற்ற முடியலன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த வைஃப், ஆனா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியே, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆகாது நீ ப்ராமிஸ் பண்ண, அப்புறம் எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா ஜார்ஜ் எதுவும் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு நிற்கிறதுனால, நீ இங்கேருந்து எசிஞ்சு போயிடுன்னு சொல்லி அந்த வைஃப் கட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மெரிடித் டாக்டர் ஷெப்பர்ட் கிட்ட போய், நேற்று நைட்டு நான் உங்க கூட இருந்ததுனால தான் நீங்கள் என்னை சூஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நீ தான் கேட்டியோட டாக்டர், நீ தான் கேட்டு கீழே விழுந்தான்னு கண்டுபிடிச்ச, நீ தான் அந்த ஆனிவர்சம் பர்ஸ்ட் ஆச்சுன்னு கண்டுபிடிச்ச, நீ தான் உண்மையாகவே அந்த ஓவரில் இருக்கணும், அதை விட்டுட்டு நீ நேற்று நைட்டு என் கூட இருந்த அப்படிங்கிறதுனால தான் உன்னை சூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சீஃப் வெபர் கெரவ் கிட்ட, அந்த 4 வீல் இருக்கிற பேஷண்ட் இன்னும் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்லேயே இருக்காங்களே, ஏபிஜியும் செஸ்ட் ஃபிலியும் எடுத்தாச்சா அப்படின்னு கேட்டதுக்கு, நேற்று நைட்டு எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் இருந்தாங்க சார், அதனால எடுக்க முடியலன்னு கெரவ் சொல்றாரு. அதுக்கு சீஃப் வெபர், போஸ்ட் ஆஃப் ஃபீவர் காமன் காசஸ் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் கிழவுக்கு அது எதுவுமே தெரில. ஸோ சீஃப் வெபர், அங்கே இருக்கிற யாருக்காவது காமன் காசஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃப் ஃபீவர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, மெரிடித் 5W விண்ட், வாட்டர், wound, வாக்கிங் அண்ட் ஒண்டர் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சீஃப் வெபர், அப்போ 4 வீல் இருக்கிற பேஷண்ட்டுக்கு என்னதான் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, மெரிடித் the 4th W வாக்கிங், அவங்க ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்காங்க, ஸோ மேபி பல்முனரி எம்பலிசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சீஃப் வெபர், அந்த டயக்னோசிஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டதுக்கு, ஹெப்பரின் அண்ட் ஐவிசி ஃபில்டர்னு சொல்கிறாங்க. அப்போது சீஃப் வெபர் கிளம்ப பார்த்து, அவன் என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி செய், அதுக்கப்புறம் இனிமேல் கேஸில் நீ கிடையாது, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சீஃப் வெபர் மெடிடேட்டை பார்த்து, நீ ஒன்றும் உங்கள் அம்மாவுக்கு சலைச்சவே கிடையாது, சரிக்கு சமமான போட்டிட்டான்ட்டு பாராட்டிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மெரிடித் நியூரோ சர்ஜரி அட்டன் பண்ணிட்டு ஜாலியாக வெளில வராங்க. அங்கே கிறிஸ்டினா உட்காந்துட்டு, சாரி நான் தெரியாமல் பேசிட்டேன், ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லா இன்டர்ன்ஸும் அவங்க ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. மெரிடித் ஒரு ஆள்கிட்ட உட்காந்துட்டு நீங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஆள், நீங்கள் யார் டாக்டரா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா நான் தான் உங்கள் பொண்ணு மெரிடித் கிரே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் தெரியுது அது வேறு யாரும் இல்லை, த ஃபேமஸ் சர்ஜன் எலிஸ் கிரே. எலிஸ் கிரே எப்படி தான் பொண்ணையே மறந்தாங்க, அவங்களுக்கு என்ன தான் ஆச்சுங்கிறது வர வர எபிசோடில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் டிகோட் RX. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.